ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே சூப்பராக ஈஸியாக நம்ம வந்து ரசம் எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் பூண்டு, அப்புறம் மிளகு, சீரகம் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். இப்போது வானல் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி ரசம் வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து தண்ணியில் வந்து தண்ணி சூடு வேணும், தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வைக்கலாம். பிகாஸ் நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். பெங்களூர் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லா அந்த டேஸ்ட் வந்து கொடுக்காது. ஸோ நம்ம வேக வச்சுட்டு நம்ம தக்காளி ரசம் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அது வந்து கொதிக்கட்டும். கொதித்து அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேகணும் அப்படின்னிங்கன்னா, நம்ம ஜஸ்ட் நம்ம டச் பண்ணாலே வந்து அது வந்து நல்லா குக் ஆகிருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா குக்காகி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட தோல் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுவே போதும், நமக்கு அது நல்லா குக் ஆகிருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கத்தி எடுத்து கூட குத்தி பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா வேகணும், சரிங்களா? இப்போது நல்லா வெந்திருக்கு. இப்போ அது வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பவுல் எடுத்தாச்சு. சிம்மில் வச்சுட்டு அதில் இருக்க தக்காளி எடுத்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து இப்போ வந்து நான் அது வந்து 2 மெம்பர்ஸ்க்கான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். ஸோ நீங்கள் அதிகமாக பீப்புள் இருக்கிற ஒரு 5 to 8 மெம்பர்ஸ் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரசம் வந்து மோஸ்ட்லி யாரோட ஃபேவரட் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சமாக நான் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டேன். பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வைக்கிற ரசம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த அளவு குக் ஆகிடுச்சு. நம்ம சும்மா கரண்டி வச்சு நம்ம மசியும் போது நல்லா அது மசிஞ்சு கொடுத்துரும். ஸோ இதுலேயே அந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து இந்த இதில் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ஸோ நம்ம போட்டதுமே நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக, நம்ம கடையில் வந்து ரசம் பவுட்ரு வாங்கிட்டு வந்து தான் ரசம் வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது இல்லாமல், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இப்படி செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற மசாலா பேக்கெட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி யூஸ் பண்ணாமலே சூப்பராக எப்படி செய்யுதுன்னு நான் பார்க்கலாம் வாங்க. ரசத்துக்கு வந்து அதிகமாக எண்ணெய் போடாதீங்க. பிகாஸ் எண்ணெய் வந்து மேலே தேங்கிடும். ஸோ லைட்டாக நம்ம அந்த மிளகு, சீரகம், பூண்டு, அப்புறம் வரமிளகாலாம் நல்லா வதங்கிறதுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ எண்ணெயே நமக்கு ரொம்ப தாராளமான எண்ணெய். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடுகு வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். எக்ஸ்ட்ரா நான் வந்து எண்ணெயில் வந்து மிளகும் சீரகமும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் தக்காளி வேக வச்சோம் இல்லையா, சேம் பேனில் தான் வந்து ரசமும் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா வேறு பேன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வரமிளகா நல்லா அது ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அந்த வதங்கினது அந்த பிளாக்காக கொஞ்சம் வதங்கின மாதிரி வந்ததும் நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு, சீரகம், பூண்டு, அந்த இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பிகாஸ் அது ஏன் நான் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இது வந்து இது எண்ணெயிலே வதங்கும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு போடு முழுசாக எடுத்து அதோட தோலெல்லாம் எடுக்காமல் அப்படியே போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா எடுத்துகிட்டும் பண்ணலாம், அப்படியே பண்ணுறதுனாலே பண்ணலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் அது வதங்கினா போதும். நல்லா வதங்கியிருக்கு. அடி பிடிக்காமல் வதக்கி விடுங்க.
நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், தக்காளி ஆட் பண்ணதும் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி பார்த்திங்களா, இப்போவே எவ்வளோ மசாலா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது நல்லா கொதித்து அந்த மசாலாவோட அந்த தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா கலரி விடுங்க. நல்லா கொதித்து அதோட கன்சிஸ்டன்சி வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம புளி எடுத்து ஊற வச்சுருந்தது உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது நல்லா இது வந்து குக் ஆகிட்டு தக்காளி ப்ளஸ் அந்த மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா அது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதனால புளி வந்து நான் 2 டைம்ஸ் அவங்க ரிப்பீட்டடாக கரைச்சி எடுப்பாங்க. நான் அது எடுக்காமல் ஒரே டைம் வந்து கரைச்சி எவ்வளோ புளி வருமோ அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் புளி அதிகமாக இருந்தாலும் ரசம் வந்து நல்லா இருக்கு. மீடியம், அதுக்குன்னு புளி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கலந்தாச்சு, நல்லா கொதிச்சிருக்கு. புளி தண்ணியில் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நம்ம கலந்து ஊற்றிக்கலாம். மஞ்சளும் அதிகமாக போடாதீங்க, பிகாஸ் அந்த மஞ்சளோட டேஸ்ட் வந்து அப்படியே கொடுத்துரும். ஸோ எல்லாமே லிமிட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரசத்துக்கு என்ன முக்கியம்னா சீரகமும் அந்த மிளகும் தான். அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும், சூப்பராக இருக்கும் ரசம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரசம் மஞ்சள் தூள் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் வேணும்னாலே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நமக்கு தேவையான அளவு, நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாருமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. உங்களுக்கு கலர் இன்னும் வேணும் அப்படின்னாலே நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறதுனாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஃபைனல் டச்சாக நமக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணும்போது எனக்கு டேஸ்ட்டும் நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ சின்னதாக நான் ஆல்ரெடி எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன், தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அது நல்லா சின்னதாக, அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக போட்டாலே போதும். ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது ரசத்தை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரசம் இது போட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஈஸி அண்ட் டேஸ்டியான ரசம் நம்ம வீட்லேயே வந்து எந்த ஒரு மசாலா ஆட் பண்ணாமல் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.